என்னம்மா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அம்மா, நாங்க போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டோம். ஆமாமா, ராமநாதனை அவரோட பொண்டாடி பிள்ளைங்க கிட்ட பிரிச்சுட்டோம். தனி கொடுத்துட்டு போக போறோமா. இனிமே அவங்க ஒருத்தர் பார்த்து பங்குங்கிறது சந்தேகம். தனிமைனா என்ன, பிரிவுன்னா என்ன, வேதனைன்னா என்னன்னு அந்த ராமநாதனுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நீ அனுபவிச்சதை விட 10 மடங்கு வேதனை அவர் அனுபவிக்க போறாரு. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மதிக்கூடாது. போ. என்ன போங்கறீங்க? நான் எங்க போவேன்? அம்மா வீட்டுக்கு போறேன். நீ நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனா? நான் இங்கதான் இருப்பேன். கழுத்தறுப்புடா. கரெக்ட் சித்தி. தியாகு, என் பிள்ளைங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. சித்தப்பா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் உங்க அண்ணன் பையன் இல்ல, உங்க பையன். அப்பா, இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் நான் தான் வாரிசுன்னு கையெழுத்து போடுங்க. என்னடா உளர்ற? உளரல, இப்பதான் தெளிவா இருக்கிறேன். பசங்க தான் போயிட்டானுங்கல்ல, இப்ப நீங்க 2 பேரும் அனாதைங்க தானே. இந்த காரு, வீடு, பங்களாவெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு கையெழுத்து போடுங்க. அட பாவி, பாம்புக்கு பாலை வந்த மாதிரி நீயும் இந்த வீட்டுல ஒரு புள்ளன்னு நினைச்சு வளர்த்துமே. நீ நல்லா இருப்பியா? கையெழுத்து போட்டா நான் நல்லா இருப்பேன், கையெழுத்து போடல நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஐயோ, என்னங்க போறேன்னா இப்ப என்ன புருஷன் மேல சென்டிமெண்ட்ட பொழியிற? உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய் வாங்கடா, இதுல அள்ளிட்டு போங்கடா. என்னங்க? ஐயோ, போங்க, வருவாரு. டேய் அடிச்சு கிடிச்சு போடாதீங்கடா, கையெழுத்து வாங்கணும். இந்த பங்களாவெல்லாம் எனக்கு தான். என்னது, சித்தப்பன் கையெழுத்து போட மாட்டேங்கிறானா? அவன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். போன வை. டேய் செல்வா, இந்த போட்டோ இருக்கிறவங்க யாரு கிடைச்சாலும் சரி, நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. தலைவா, இவளுங்க உனக்கு மட்டும் விரோதிங்க இல்ல, எனக்கும் விரோதிங்க தான். கவலைப்படாத, இப்பவே கொண்டாறேன். சொல்லாத, செய். நான் தான் ராமநாதனால ஊரை விட்டு ஓடிப்பான அதே சங்கர் தான். சங்கர், இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? ஊரை விட்டே ஓடுன எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்ச சோகம் ஒரு பக்கம், அந்த ராமநாதன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வேதனை ஒரு பக்கம். இதனால என் மனநிலையே சரியில்லாம நான் எங்கெங்கயோ சுத்தினேன். சாகு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தது. இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் உடனடியா பார்க்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. உனக்கு திருடங்கிற பட்டத்தை சுமத்தி உன் குடும்பத்தை ஊரை விட்டே துரத்திட்டாப்பா என் சித்தப்ப. ராமநாதன்